உன்னதான் பேசி பாக்குது, உன்னதான் பாக்குது. மாத்திரை வாங்கி தரேன்ட்டு போனேன். இதெல்லாம் நம்மளுக்கா வேற என்ன ஓட்டடா கண்டிப்பாக்குதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். என்னென்னா விமலாவுடைய அம்மா வீட்டு தான். ஏன்னா அவங்க பாட்டிக்கு வந்து ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, சரின்னு சொல்லி அவங்கள போய் பார்க்கல. அதனால் இன்றைக்கி போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே வந்து எங்கள் மச்சானோட குழந்தையும் ரொம்ப நாளாச்சு பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு வரப்போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த விழாக்கில் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். போலாமா? இங்கே இருன்னா நாங்கள் போயிட்டு வரோம். மழை தான் வரா மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மழை தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இட்டிட்டு இருக்கு. நம்ம வாழை தோட்டத்தில் இருக்கிற வாழைப்பழம் தான் மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். நேற்று தான் வந்து ஒரு கொலை வெட்டினேன், வாழைக்கொலை. சரி எடுத்துகிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும் நம்ம வாழைக்கொலை. நீயே சாப்பிட்டியா? 3 சாப்பிட்டீங்களா? அது அதுலயே வச்சுக்கிறியா? சரி சரி. ஒரு வழியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நடுவு வந்து நட்டாச்சு. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டமே. நடுவு நடுற வேலை பெரிய ப்ராசஸ். அது வந்து நாளைக்கு வந்து அந்த வீடியோவை போடுறேன். பிரகஸ்டி தான் நம்மள பார்த்தா புசு புசுங்குது. அது ட்ரெஸ்ஸு கடை திரும்ப இவரு அவரு நல்லா அழகா இருப்பாரான். அப்படியே விட்டா நாங்க சொல்லணும், அத தற்பெருமை இருக்க கூடாது. ஏறி உக்காண்டானா? நாங்க செப்பல் போட்டு கமலா வாங்கிக்கோ. அதுதான் சீக்கிரமா உச்சி சாப்பிட்டு கரெக்டா இருக்கு. சாப்பிட்றதுக்கு சாப்பிடு சாப்பிடு. ஆமா வெத்தலை பாக்கா, வெத்தலை பாக்கலாம் போடும் தெரியல, எனக்கு தெரியல போடுறாங்களான்னு. வாங்க அதெல்லாம் சரி வந்துட்டோம். போற வழியா? ஆமா வழி. வந்துட்டு சடக்கு 10 கிலோ போயிடுவோம். கீழத்திவாக்கம் 96 கீழத்திவாக்கம் 96 கீழத்திவாக்கம். இதான் நம்ம ஆயா வீடே. சேக்கரை விட்டு இது வர பாக்காத ஒத்து பாக்குறா சிரிக்கிறாரு. உன்னதான் பேசி பாக்குது, உன்னதான் பாக்குது.
ஐயோ பல்லு பாருங்க ஒன்னதான் பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. பாருப்பா அது வீடியோ எப்படி உத்து பாக்குறாரு பாரு. வானா ஏற்கனவே ஜில்லுன்னு ஏற்கனவே ஜில்லுன்னு வானா. கை வெள்ள கால் வெள்ள அதெல்லாம் போடக்கூடாது. மாத்திரை வாங்கி தரேன்ட்டு போனான். ஆபரேஷன் தான் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா? மாத்திரை முடியுமா தானே இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல? பித்து கொழாவில் அடுப்பு இருக்குதான், அது எடுத்தாதான் சார் உடம்பு நல்லா அப்படின்ட்டு. பாரதிக்கு இருந்தது போகுது, பித்த பையில தான் அடுப்பு இருந்தது. அதுக்கும் பலகாரம் நாங்க தரோம். எங்களுக்கு என்ன வேலைக்குதா? நாங்கன்னா தீபாவளி பலகாரம் நீங்க சுட்டு எடுத்துன்னு வரீங்க பார்த்தா நாங்க வந்ததுக்கு அப்புறம் சுட்டு எங்கிட்டே கொடுத்து அனுப்புவீங்க. எங்க நாத்தனார் எங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதான் முதல்ல கொடுக்கும், அப்புறம் தான் நாங்க கொடுக்குறோம். ஆமா அது 2 வருஷமா கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி முறுக்கு இதான் தீபாவளி பலகாரம். இன்னைக்கே உட்காந்து சாப்பிடு நான் சாப்பிடலாம் ஆயுதம் பாரியா, நீ சாப்பிட்டது நான் சாப்பிடணும் பாரியா. அதுவும் சாப்பிட்றேன் அது ஒரு தோசை சொல்லி கொடுத்தா அப்புறம் நான் சாப்பிட்டேன். கழுத்தோடு பண்ணிட்டு 10 கோடி 10 கோடி நீ 8 லட்சம் நல்லா, அது இப்ப 10 கோடி. அது 10 கோடியா? கோடி தெரு கோடி கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேன். அது பார்த்த உடனே சிரிப்பு தான். என்ன சிரிப்பாகுதா? இந்த 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 யாரு மாளிகையா அக்கா வந்தாடா அப்படிதான் சொன்னான். தட்டு வச்சுக்கிட்டு அகலமா அதான் ஈஸி. தட்டு வச்சுக்கிட்டு அப்படியே போடலே நல்லா வருது. நல்லதான் இருக்கு. பொரி அரிசி சுட்டு போ, பொரி அரிசி வார்த்தை போட்டுருக்கேன். நல்லா இருக்குது. நீ சொன்ன மாதிரி பொரி நல்லா விமலா முறுக்கு கொஞ்சம் சைனிங்கா அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் இந்த வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி வருது. அதான் அதுதான் 34 32 வச்சேன். இதெல்லாம் நம்மளுக்கா வேற வேற எப்படினாலும் எண்ணெய் தானே போறேன். எண்ணெய் தான் ஓட்டடா. ஓட்டடை தான் மெயினா போனோம் எனக்கு. முறுக்குலாம் கூட எனக்கு தேவையில்ல. அது வந்தேன், எங்க ஆயாவை பார்த்தேன். என்ன சொன்னாங்க? நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் நல்லா நீங்க ஆபரேஷன் பண்ணிடணுமா, பித்த பையில அடைப்பு இருங்க. பார்த்து வந்து அம்மா இந்த பக்கம் முறுக்கு இருந்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். நல்லா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஆனா சாப்பிடறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப அடுத்தது டீ குடிக்க போறேன். குளிருக்கு டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். எனக்கு தானா? உனக்கு தான். பாப்பாலாம் குடிச்சிட்டா? நான் குடிச்சிட்டேன். டீ இல்ல காபி. சாப்பிடியா? நம்மளுக்கு செட் ஆகாது. கட்டி வச்சுக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிட்றதுக்காக தான் இருக்கும். கரெக்டா 2 சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு பாரு. நல்லா எந்த பிரசம் முளைச்சு வந்துக்குது. வேற எதுக்காக? சாப்பிட்றதுக்கு தான். என்ன சொல்ற? பாப்பாவுக்கு அரைச்சு கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். ரூம்ல தான் சப்பாத்தி. முளை கட்டி வச்சாதான் நல்லா இருக்கும். அது பாப்பாவுக்கு வச்சுக்குதா? இல்ல இல்ல சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு எடுத்துக்க. கொஞ்சம் வெய்யன்ற. நாளைக்கு என்ன என் பொண்டாட்டிய முறுக்கு மாவு செய்ய விட்டீங்க? முறுக்கு மாவு செய்யணும்னா மாவு பேசி வச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி முறுக்கு இதை சொல்றதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆகுமே. ஊருக்கு போற வரைக்கும் கரெக்டா இருக்கும். அப்படி ஊருக்கு போற வரைக்கும் இது மாவு அதான் சொல்றேன். ரொம்ப நைஸா அரைச்சிட்டுக்கிறாங்க. நைஸா தான் இருக்க கூடாது. பொறப்பாடு அவங்க கேட்டு அரைக்கிறாங்க. இவங்க அந்த மாதிரி கேக்குறாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே அப்படியே அரைச்சிடுறாங்க. அதெல்லாம் நம்ம துண்டுறதுக்கு வச்சுக்கோ. அப்படியே மாதிரி போடுறாங்க. துணி கொஞ்சம் போட்டு மழை பெய்யலாம்.
நானும் பாமா எடுத்தாந்துக்கிறேன். கை கழுவுறதுக்கே ஒரு நாள் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மாமியார் வீட்டு கழனி தான் வந்திருக்கேன். நடுவு வந்து பண்ணியிருக்காங்க, காட்டுறேன் பாருங்க. ரொம்ப நாளாச்சு இந்த பக்கமே வந்து. சரிதா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பனஞ்சாலை தான் செம்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மரத்துக்கு மேலே இருக்கும். மிஷின் நடுவு தான் இங்கே நட்டுருக்காங்க. இதை காட்டுறேன். பிபிடி இதான் எங்கள் மாமியார் வீட்டு கழனி. இது பாருங்க, இது ஃபுல்லாகவே இங்கேருந்து அது வரும். எங்கள் மாமனார் அங்கே மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. போகலாமாங்க? அதை உயர்ந்து பார்க்குறாரு. மரத்தில் கொலை வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆனால் அது என்ன அதிசயம்டாடி, வெட்டி விட்ட இதில் தம்மா வந்து கொலை. கண்ணு போடல சென்னையாகுதா? நாட்டு மாடு இது. கிரு இல்லை, சாகிவால். சாகிவால் மாடு இது. எங்க அதான் சொன்னேன். உனக்கு ஜாலியாக இது மாடு மேய்க்கிறதுக்கலாம் இடம். ஏன் இது நாட்டிலையா? ஓ, அடுத்த சீசனுக்கு அவ்வளோதான் உள்ள. ம், 3 கண்ணு அவங்க 3 பேரும் சென்னையாகுதா? அதான் மடியாரி. இது பிபிடி. இது பிபிடியா? நாங்கள் இது சௌபாக்கியா மகேந்திரா கம்பெனி. அதுவும் சனி வந்தா கொடுத்துட்டு போறான். அந்த கருப்பு மாடு தான் அங்க கடைசியில் கொண்டு போய் கட்டி வச்சுக்கிறான். 5 லிட்டர் பால் காரு காசு. பண்ணீங்களா இல்லையா? கிளம்பலாம், டைம் ஆகுதுயா. நான் அவகோடாவா? குண்டு குண்டா இருக்குது அவகோடாவா? அவகோடா இல்லை, அது மாங்காய். அவகோடா ஜூஸ் நாளைக்கு வாங்கி தரேன். இன்னொரு நாளைக்கு வாங்கி தரேன். செஞ்சுனா இங்க இல்ல அவகோடா, அது ஜூஸ் கடையில தான் இருக்கு. அவகோடா வாங்கி வரேன். பாய் 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 பாய். வரையா எங்க வீட்டுக்கு வரையா? போலாமா? எப்போ வர? அப்பா அம்மா இட்டுன்னு வா, போலாம். பேரு அது அரைக்குது பேரு. சரி வாங்க அண்ணா, வெளியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வெளியே வர முடியல. வாங்க, எப்போ வேணும் உனக்கு? எப்போ நான் போகும்போது வாங்கிக்க. பையில செப்பல்லாம் போடு. போட்டான், நானும் மித்தனும் போட்டோம். பாய் சொல்லு. பாய் பாய் பாய். ஜானி ஓ, குளிர்ல எனக்கு வரமே டபுள் மடங்கு. கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு வழியா அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு அண்ணன் பாப்பாங்க எங்களுடைய அண்ணி எல்லாரையும் பார்த்து ஜாலி இருந்துட்டு வந்தோமா. அதுக்கப்புறமா வந்து முறுக்கு சுட விட்டாங்க. நான் பரவாயில்ல, இப்போ ட்ரைனிங் ஆயிட்டேன்ல. முறுக்குலாம் சுட்டு முறுக்குமே வீட்டுல இருந்து அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தீபாவளி பலகாரம்னு சொல்லுவாங்கல்ல, அது தீபாவளி பலகாரம் வந்து சுட்டுட்டு இருந்தாங்க முறுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்டயே கொடுத்து அடிச்சுட்டாங்க. அங்கேயும் கழனி வேலை தான் போயிட்டு இருந்ததா. பூ கொடுத்தாங்க. அடுத்து வெள்ளை அதிரசம், சோமாசு. இங்க இருந்து வாங்கிட்டு போறதே அவர்கிட்ட எடுத்துன்னு வந்துட்டான். அதுக்கப்புறமா ஊருக்கு முளக்கா நீ கேட்ட ஊருக்கு பிடிக்கல அந்த நார்மலா அது, இஞ்சி, கத்திரிக்காய், இது எல்லாமே கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த வாரம் சண்டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம். அதுவும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல ஸ்பெஷல் வந்து
மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்பு, அப்புறம் முட்டை, மீன், சாதம், ரசம், இது எல்லாமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு எல்லார்கிட்டயும் பாய் சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். பாய் பாய். பாய்.